சொல்லுமா. காலேஜ் போயிட்டியா? வந்துட்டேன். பசங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க பாக்குறது இங்க பாக்குறதுன்னு இருக்காம அவங்க பேசுறதை கண்டுக்காம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? நான் சின்ன பிள்ளையா? நீ என்ன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்துருக்க? யாராச்சும் ஏதாச்சும் என்ன பண்ணுறதுக்கு? ஏகேடி காலேஜ்மா, இங்கே இருக்க ஸ்டாஃபுங்களை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. பார்த்து பத்திரமா இரு, உடம்பு பார்த்துக்கோ. இன்னும் நம்மளை சின்ன பிள்ளையாவே பார்த்துட்ருக்காங்க. சுகந்தி. உங்கள் பேர்? ஷர்மிளா. டுவெல்த்தில் எவ்வளோ மார்க்? 450. நான் 350 தான். 12th மார்க்லாம் காலேஜ் சேர மட்டும்தான், வேறு எதுக்கு யூஸ் ஆகாது. என் ஃப்ரெண்டும் 300 மார்க் தான் எடுத்தா. அவளும் இந்த காலேஜ் தான் படிக்கிறான், நானும் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன். 12th மார்க்கை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் வரதை பற்றியாச்சும் யோசிச்சு. அதுவும் கரெக்ட் தான். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டா வரணும். இது வந்து ஒரு இன்டர்னல் கெப்பாசிட்டியை வந்து எப்படி நீங்க படிக்கிறீங்க அந்த கண்டிப்பா செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம். ஓகேவா? ஷர்மிளா. சொல்லு. நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவகிட்ட கேட்டேன் அவன் யாருன்னு. அதுக்கு அவன் சொல்கிறா யாழுன்னு. எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்கிறா காலேஜ் வந்து தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. இதெல்லாம் எப்படி உருப்பட போகுதுன்னே தெரியல. இதை பற்றி எதுவும் யோசிக்காமல் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஷர்மிளா, இந்த ஐடி யாருது? அவன்தான். அவனா? உன் பக்கத்தில் உட்காந்துருப்பான்ல, அவன்தான். அவனுக்கு எப்படி என் ஐடி தெரியும்? சஜஷனில் போயிருக்கோம். சஜஷனா? நம்ம கிளாஸ் பசங்க நம்ம கிளாஸ் பொண்ணுங்கள்ட்ட இன்ஸ்டாவில் பேசிகிட்டு இருக்கலாம். பொண்ணுங்களுக்கு நீயும் பசங்களுக்கு அவனும் ஃபாலோ கொடுத்துருக்கலாம். அதனால் உன் ஐடி அவனுக்கு சஜஷனில் போயிருக்கலாம். அது ஏன் என் ஐடி மட்டும் போகுது? உன் ஐடியில் எல்லார் ஐடியும் தான் போகும். சரி. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல், அதான் அவனுக்கு ஃபாலோ கொடுத்துருக்கான். என்ன பிடிச்சிருக்கா? அவன் எனக்கு நேற்று டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். அவன்கிட்ட பேசுனியா? பேசினேன். ஏன் பேசுனேன்? என்னையும் மதித்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான், அதனால் 2 வார்த்தை பேசினேன். நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் டயல் செய்யவும்.
என்ன மேடம் நேற்று கால் பண்ண எடுக்கவே இல்லை? அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இடியப்பத்துலேருந்து நேற்று தான் ஃபஸ்ட்டு கால். லிமிட்டாக பேசிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரெண்டாக தான் பேசுகிறேன். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். எல்லாருமே பாஸு, ஆனால் நான் பாஸ் ஆவேன்னு நினச்சவங்க மட்டும் ஃபெயில். ஹலோ, சொல்லுடி. என்ன மேடம் கால்லாம் எடுத்திருக்கீங்க? ஏன் அப்படி சொல்கிற? என்ன இன்னும் எந்த காலும் வரல போல்? யார்கிட்ட இருந்து? சரி அதை விடு, நீ கிளாஸில் மேம் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்ன ரொம்ப பெருமையாக இருக்கு போல்? சரி அதை விடு, உங்ககிட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன்? சுகந்தி, சொல்லு. உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. காலேஜ் வந்து புதுசில் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. 2 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 30 மினிட்ஸில் முடிக்குது. நான் உன்னை பேச வேணாம்னு சொல்லலை, நான் ஒன்று சொல்கிறேன், அது பண்ணிவிட்டு அப்புறம் பேசிக்கோ. சொல்லு. இன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்டல் போயிட்டான்னு டெக்ஸ்ட் பண்ணேன். ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரினா பேசலாம், இல்லைன்னா வேணாம். ஃப்ரெண்டாக பேசுனேன்னா பேசிக்கோ, அப்படி இல்லைன்னா அப்புறம் உன் இஷ்டம். சரி, பண்ணிட்டு சொல்கிறேன். பண்ணியா? பண்ணேன். என்ன சொன்னா? இதுதான் பசங்க, இன்றைக்கி நம்மளை பார்ப்பாங்க. நாளைக்கு நம்ம செகண்ட் இயர் போயிட்டோன்னா ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்க சைடு போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. மறக்காத, நீ IIT 1ல் ஆல் கிளியர், IIT 2ல் நோ பாஸ். மைண்டை வச்சுட்டு படி. அப்புறம் IITன்றது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட், அதாவது நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸு கொஷின் எடுத்து நடத்துகிற எக்ஸாம். ஆனால் நெக்ஸ்ட் மந்த் வர செமஸ்டர் அப்படி இருக்காது. யார் கொஷின் எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. உன்னால் நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிற கொஷினே எழுதி பாஸ் பண்ண முடியல, அப்போ செமஸ்டர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. சரி அதை விடு, போய் படி. அவனை பற்றி யோசிக்காத. அப்படி படிக்க முடியலன்னா அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோ, படிப்பு தானாக வரும். நான் மட்டும் பேசிகிட்ருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேற. லைனில் இருக்கியா? இருக்கேன். என்ன ஃபீலிங்கா? சரி ஒரே ஒரு கேள்வி, நீ அவனை லவ் பண்ணுறியா? நம்ம காலேஜில் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, கரெக்டா? நீ அவங்கக்கிட்ட எந்த ரீசனுக்காக லவ் பண்ணுறாங்கன்னு நீ கேள. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பார்த்தும் பிடிச்சிருந்துச்சு, பேசினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் லவ் பண்ணுறதுக்கு ரீசன்லாம் தேவையில்லைன்னு டயலாக்லாம் சொல்லுவாங்க. ரீசனோட பண்ண லவ் வந்து தோக்காதுன்னு எனக்கு தோணுது, நம்புகிறேன் நான். அது எப்படி ரீசனோட லவ் பண்ணுவாங்க? ப்ரெசண்ட்டில் இருக்க சண்டையை விட பாஸ்ட்டில் இருக்க லவ் தான் முக்கியம்னு தோணும். அந்த லவ் தான் ரீசன். ஆமாம், எந்த ரீசனுக்காக நீ அவனை லவ் பண்ணுற? உனக்கு பிடிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? ஒரு நாள் எனக்கு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான், நம்பர் சென்ட் பண்ணுன்னு. நான் அன்றைக்கே நம்பர் சென்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அவன் கால் பண்ணவே இல்லை. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாத காலேஜில் படுத்திருந்தேன். அன்றைக்கி எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கூட என் வாய்ஸ் கேட்டு எனக்கு உடம்பு சரியில்லாதது தெரியல, எப்பயும் போல் ஃபோன் பேசிட்டு வச்சுட்டாங்க. அன்றைக்கி நைட்டு இவன் கால் பண்ணியிருந்தான், அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கால். பேசின ஃபஸ்ட்டு கால்லே எனக்கு உடம்பு சரியில்லாதது தெரிஞ்சுக்கிட்டான். அவன் கேட்டான், என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, டேப்லெட் போட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்டான். எங்கள் அம்மா கேட்குறது கூட இவன் என்னை வந்து கேட்டான். அதனால தான் எனக்கு அவனை பிடிக்கும். சரி, அன்றைக்கி அம்மாவுக்கு கால் பண்ணியா? இல்லை, பண்ணலை. அன்றைக்கி அம்மாவுக்கு நீ கால் பண்ணியிருந்தாலே அவங்களே கேட்டிருப்பாங்க, என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டேப்லெட் போட்டேன்னு அவங்களே கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி நான் கூட தான் கால் பண்ணேன், அட்டன் பண்ணி தான் நானே கேட்டிருப்பேன், என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குன்னு. ஆனால் அது உண்மை தான். இல்லை, பசங்க கொஞ்சம் அக்கறையாக நம்மக்கிட்ட பேசினாலே அவன் தான் முக்கியம்னு நினச்சிடுறோம். ஃபஸ்ட் ஒன்று சொன்னேன், இப்போ ஒன்று சொல்கிறேன். 10 மாதம் ஒன்று சுமந்து பெற்ற அம்மா, பல வருஷமாக உன்னை படிக்க வச்ச அப்பா, எல்லா சுச்சுவேஷன்லேயும் கூட இருந்த தம்பி, தங்கச்சி, அக்கான்னு இவங்க எல்லாரை விட முக்கியம் அவனான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இந்த வயசில் லவ் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன்.
நான் ஏன் இது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா நாளைக்கு நீ என்னை கேட்கக்கூடாதுல்ல, நீ ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலை, அட்வைஸ் பண்ணல தப்புன்னு அப்படின்றதுக்காக தான். அப்புறம் உன் இஷ்டம், படிக்கிற வயசில் படி, லவ் பண்ணுற வயசில் லவ் பண்ணிக்கலாம். சரி சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, நீ? சாப்பிட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். பாய், நாளைக்கு காலேஜ் கேன்டீனில் மீட் பண்ணலாம். குட் நைட். சரி, அதை பற்றி யோசிக்காமல் போய் சாப்பிட்டு தூங்கு. பிகாஸ் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அம்மா தாயே, நீ ஒன்றும் இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல, நான் சாப்பிட்டு தூங்குறேன். ஹாய். ஹாய். நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் பார்க்குறியா? ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேசணும்? நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். லவ் கன்ஃபியூஷன் தானே. ம். கேர்ள்ஸ் சைட்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாதா, நான் பாய்ஸ் சைட்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நீ நிறைய நேரம் பேசுகிற மாதிரி வந்திருக்கலாம். கரெக்டாக? கரெக்ட் தான். நீ இருக்கிறத பார்த்தா அவனுக்கு கால் பண்ணி வேணான்னு சொல்ல போகிற மாதிரி தெரியுது. கால் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோ. லவ் பண்ண பொண்ணை மறந்துட்டு போகிற பசங்களும் இருக்காங்க, மறக்க முடியாமல் தவிக்கிற பசங்களும் இருக்காங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுறாங்க. பசங்க என்ன தான் அந்த பொண்ணை வெளியே மறந்த மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணோட தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உன் லைஃப் உன் இஷ்டம், நான் எதுவும் சொல்லலை. பேட்டை படம் பார்த்துருக்கியா? அந்த படத்தில் தலைவர் சொல்லியிருப்பார், டென்ஷனாக இருக்கிறப்பையும் குழப்பத்தில் இருக்கிறப்பையும் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அதுக்கு இப்போ அவளை ஆட சொல்கிறியா? அதில் அவர் ஆட சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற பாட்டை ஒரு 2 நிமிஷம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடு. இது உன் லைஃப், யார் பேச்சும் கேட்காத. நானும் உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கேன். நான் கிளாஸுக்கு போகிறேன். உன்னை விடாதே நீ, உன்னை விடாதே விடாதே, வாதை மறைக்கும் நீ கண்ணீர் விடாதே விடாதே. மண்ணை தொட காரணங்கள் 100 உண்டு உன்னோடு, உன்னை விட யாரு உன்னை தூக்கி வைப்பார் விண்ணோடு. தட்டிவிட யாரு வந்தும் முட்டி வர வேண்டும் நெஞ்சம், உன்னை மட்டும் விடவே விடாதே. நம்பிக்கையை நீ விடும் நேரம் ஊர் உன்னை தாழ்த்திய பேசும், உன்னை பற்றி பேசுகிற வாய்கள் நீ வென்றால் வாழ்த்திவிடும். எல்லோருக்கும் காயங்கள் நேரும், போராடி பார்த்திட வேண்டும். எந்த பக்கம் நீ நடந்தாலும் மாலைகள் சூடிடணும். லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இந்த வயசில் லவ் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். கால் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோ. படிக்கிற வயசில் படி, லவ் பண்ணுற வயசில் லவ் பண்ணிக்கலாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஹலோ. ஹலோ, எப்பயும் நான் தான் கால் பண்ணுவேன், இப்போ நான் புதுசாக நீ கால் பண்ணிருக்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசுகிறத கேட்குறத விட வேற என்ன வேலை இருக்குது எனக்கு? நீ பேசு. எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே போல் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பாப்பா, என் தம்பி, சொந்தக்காரங்க எல்லாமே முக்கியம். மற்ற பொண்ணுங்களாம் லவ் பண்ணாங்க இவங்கள பற்றி யோசிக்காமல். எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், அதை விட எனக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்னை லவ் பண்ணுறதானே, அப்புறம் என்ன வெயிட் பண்ண. நானும் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், நீயும் இந்த காலேஜில் தான் படிக்கிற. பசங்களுக்கு அடுத்த வருஷம் வேறு பொண்ணுங்க வருவாங்க, பார்த்து லவ் பண்ணிப்பீங்க. பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணுறனா வெயிட் பண்ணு. 4 வருஷம் கழித்து உனக்கு என் மேலே லவ் இருந்துச்சுன்னா அப்போ ஓகே. 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தியா? லூசு மாதிரி பேசுகிற. இப்போ தான் தெளிவாக பேசுகிறேன். இப்போ 1 வருஷம் நீ நானும் லவ் பண்ணுறனே வை, நான் என் வேலையை விட்டுட்டும் நீயும் உன் வேலையை விட்டுட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? பேசிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் லவ்வா? வெயிட் பண்ணுறது லவ் தான். உன் லவ் ட்ரூனா ப்ரூவ் பண்ணு. நான் கால் பண்ணுறது உனக்கு டிஸ்டர்ப் வந்தால் இனிமேல் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ வந்து எனக்கு கால் பண்ணு.
அது போதும். என்னால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, அதனால தான் உன்கிட்ட இப்படி சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருந்த சுகந்திக்கு இப்போ இருந்த சுகந்திக்கு என்னால் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ண முடியுது. லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, படித்து முடிச்சுட்டு லவ் பண்ணலான்னு சொல்கிறேன். என்னை புரிஞ்சுப்பன்னு நம்புகிறேன். இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு இருக்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? நீங்கள் தான் ஆல் சம்மிலையும் ஆல் கிளியர் ஆகிட்டீங்க. 50,000 சேலரியிலே ப்ளேஸ் ஆகிட்டீங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் தானே சொல்லணும். யாருன்னு தெரியுதா? தெரியுது. இப்போவும் அதே லவ்வோடு தான் இருக்கேன். என்ன மேடம் சொல்கிறீங்க? அதான் அம்மா நம்பர் சென்ட் பண்ணுறேன், அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. அடுத்து என்ன மேடம்? ஃப்ரெண்டுனா யாருங்க? கூட ஜாலியாக சுற்றிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறது மட்டுமா? ஃப்ரெண்டு தப்பான வழியில் போனாலும் அதை திருத்தி நல்ல வழி கூட்டிகிட்டு போகிறது ஃப்ரெண்டு தானே. என் டர்னை நான் முடிச்சிட்டேன். நோ யோர் டர்ன்.